ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போம் தான் வந்து பார்க்குறோம் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வாசித்தா கூட புரிகிற அளவுக்கு சிம்பிளான ஈஸியான போம் இருந்தாலுமே நம்ம எல்லாருடைய மனசுலையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சர்டைன் மெமரிஸ் ஸ்டேஸ் ஃபார் எவர் இல்லையா? நம்ம அப்பா அம்மா கூட இருந்த காலங்கள், தாத்தா பாட்டியோட இருந்த காலங்கள், அந்த மாதிரி உங்களுடைய சைல்டுஹுட் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? லெட்ஸ் see இந்த போம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். பாருங்கள், இந்த போமுடைய போயட் யார் அப்படின்னா ராஜ் ஆறுமுகம். ரைட்? ஆறுமுகம் இவர் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இந்த போமை வந்து சொல்கிறாரு. மை மதர் வுட் சே, லிட்டில் பாய் ராஜ், கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சினமன், பீட்டல் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். பாருங்கள், அப்போ நம்ம ராஜ் ஆறுமுகம் அவர்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி, அதாவது அவர் குட்டி பையனாக இருக்கும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? குட்டி பையா இங்கே வா, நீ வந்து முத்து அண்ணா கடைக்கு, இந்த இடத்துல முத்தூஸ் அப்படிங்கிறது பாருங்கள், முத்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ். அப்போது இந்த இடத்துல முத்து அவர்களுடைய அந்த க்ரோசரி ஷாப்புக்கு போய் நீ கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வா, இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படின்னு அம்மா லிஸ்ட்டு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக். சினமன் அப்படிங்கிறது பட்டை, பீட்டல் லீவ்ஸ் வெற்றிலைன்னு நினைக்கிறேன், ஜிஞ்சர் இஞ்சி, கார்லிக் வெள்ளை பூண்டு. ரைட்டுங்களா? அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா? அப்பா அம்மா இல்லைனா தாத்தா பாட்டி சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு போனோம்? நீங்கள் அசால்ட்டாக போனீங்களா, இல்லை அந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே மறுபடி கேட்டு, இல்லை நான் மெமரைஸ் பண்ணிட்டு போனீங்களா, விரல் வெட்டி எண்ணிக்கிட்டு போனீங்களா? இங்கே நம்ம ராஜ் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். அதான் செகண்ட் ஸ்டான்ஸா. ஆன்சோ அதனால் ராஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஐ கோ டு த ஷாப்ஸ். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது நம்ம ராஜ் ஆறுமுகம். ரைட்? அவர் வந்து கடைக்கு போகிறாரு, சிங்கிங் ஆல் த வே. அந்த லிஸ்ட்டை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ரைட்டுங்களா? பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக போகிறாரு. அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, அப்போ அந்த கடைக்கார அண்ணா வந்து கேட்கும்போது இவர் எனக்கு வாட் ஐ வுட் வாண்ட், அதாவது தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. ரைட்டுங்களா? ஐ ரேட்டில் ஆஃப். இந்த இடத்துல ரேட்டில் அப்படிங்கிறது ரிசைட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டோன் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இப்போ நமக்கு ஒன்றும் தெரியலனாலும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவோம் இல்லையா சம்டைம்ஸ் சர்டன் கண்டிஷன்ஸில். அதே மாதிரி தான் அவர் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் அவர் வந்து அப்படியே ரிசைட் பண்ணுறாரு. அண்ணா எனக்கு வந்து செசமே சீட்ஸ் கொடுங்க, ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்? இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அம்மா சொன்ன எதையுமே நம்ம ராஜ் ஆறுமுகம் கேட்டு வாங்கவே இல்லை, அவருக்கு ஞாபகமும் இல்லை, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தப்பாக சொல்கிறாரு, ஜஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த மென். ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், உண்மையிலேயே அம்மா என்னெல்லாம் சொன்னாங்க, சினமன், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக். ரைட்? ஏன்னா ஒருவேளை டெஸ்ட் வைக்கிறேன்னு டிஎன்பிஎஸ்சி இதே ஆர்டரை கேட்டாலும் வாய்ப்பு இருக்கும். ஸோ பி அவேர். ரைட்? ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு போனால் செருப்படி தான். ரைட்? இது நம்ம ராஜ் ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையனாக இருக்கிறதுனால அம்மா அப்படியே காதை திருகுறாங்க. டேய், நான் உன்ட்ட எதையாடா வாங்கிட்டு வர சொன்னேன், உங்கள் அப்பனை மாதிரியே இருக்கேடா, உன்னை பெற்றதுக்கு 1/4 கிலோ அரிசியை பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் அடிப்பாங்கன்னு வைங்களேன். அண்ட் பேக் ஹோம் மை மதர் ட்விஸ் மை இயர்ஸ் அவுச். அப்போ ரொம்ப வலிக்கலாம் இல்லை, ஏன்னா அவன் குட்டி பையன் இல்லையா? உண்மையிலேயே ஒரு அடல்ட்டாக க்ரோனப்பான பர்சனாக இருந்திருந்தால் அம்மா செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. அண்டு குழந்தையாக இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக இந்த போம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? லெட்ஸ் see about the poet. இவரை பற்றி புக்லேயும் நிறைய இல்லை. சரிங்களா? ராஜ் ஆறுமுகம் மட்டும்தான் ஒரு இந்தியன் பார்ன் போயட். ரைட்? அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி சிங்கப்பூர் போயிருக்காரு, அதுக்கப்புறம் யூகே போயிருப்பார், ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகியிருக்காரு. சரிங்களா? ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி, போயட், டீச்சர், ரைட்டர், பிஸ்னஸ் மேன். நத்திங் மச் அபவுட் ஹிம். ஃபைனலாக அவர் செட்டில் ஆகியிருக்கிறது ஆஸ்திரேலியா. ரைட்டுங்களா? தென் இந்த போமில் இருக்கிற போயட்டிக் டிவைஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அலிட்ரேஷன் பார்க்கலாம். அலிட்ரேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த வார்த்தைகளுடைய தொடக்கத்தில் இருக்கணும். அந்த ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட் அப்படிங்கிறது தொடக்கத்தில் இருக்கணும். சரிங்களா? நம்ம இந்த ப்ரீவியஸாக அந்த கிராக்கடைல் போமில் பார்க்கும்போது நம்ம பேசியிருந்தோம். இன்னொரு
சொன்னேன் இல்லையா, இன்னொன்று கான்சனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் ரிப்பட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். ஆனால் இது ஜிக்ஸாகாக பிகினிங்கில், மிடில், அதுக்கப்புறம் எண்ட்ல எல்லாம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஜிக்ஸாகாக வந்தால் கான்சனன்ஸ், ஒவ்வொரு வார்த்தையினுடைய தொடக்கத்தில் வந்தால் அலிட்ரேஷன். இமேஜரி அப்படிங்கிறது இதுதான் அந்த ரைட்டருடைய பியூட்டியே. த அட்மோஸ்ட் ஸ்கில் ஆஃப் அ ரைட்டர் அப்படிங்கிறது இமேஜரி. அவருடைய எழுத்து மூலமாக உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு, விஷுவலைஸ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லையா? ரெப்படேஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வர்றது, ரைட்? அசனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரெப்படேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். சரிங்களா? ஹைப்பர்போல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தி சொல்கிறது, ஜஸ்ட் லைக் த போயட்ஸ், ரைட்? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இதில் ஏதாச்சும் நம்மளால் பார்க்க முடியுதா அப்படின்னா, வாட், வாண்ட், இதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது ஜஸ்ட்டு, சரிங்களா? நீங்களும் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சாரி, மை பென் இஸ் நாட் ரைட்டிங் ப்ராப்பர்லி. அலிட்ரேஷன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் செசமே சீட்ஸ், பாருங்கள், செசமே சீட்ஸ். தென் ஜிஞ்சர் கார்லிக் அப்படிங்கிறதுல ஜிஜி அப்படிங்கிறது. அவுச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இன்டர்ஜெக்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்பவே குட்டியான போம். ஹாவ் ஃபன். தட்ஸ் ஆல் வித் திஸ் செஷன் டுடே. தேங்க்யூ. பாய்.